அப்பாட்ட லைசன்ஸுக்கு காரு அப்போ அப்படி எங்களை அப்பா கொழும்பெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியும், சாமானெல்லாம் எடுக்க முடியும். அவங்களெல்லாம் முட்டாளாக இருக்கிறாங்க. இது தெரிஞ்சிருந்தா நானும் எவ்வளோத்துக்கு வந்திருப்பேன். ஒரு முட்டாள்களாக இருக்கிறாங்களே இங்கே. எப்படி எப்படி இது இல்லாமல் இருக்கிறாங்க. நானும் ஃபோனில் தட்டி கொண்டு பார்த்தா அப்பாவை பார்த்து பொய்யெல்லாம் போடுறாங்க. பொய் கேஸுகள், பொய் பதிவுகள் எல்லாத்தையும் போடுறாங்க. இதுக்கு நாங்கள் எதுக்கு இப்படி செஞ்சவங்களுக்கு என்ன தானே பெறப்போதான். ஆனால் இப்போ கேவலமாக போடுறாங்க. அவங்களுக்கு மண்டெல்லாம் கலண்டுட்டு ஒரு விஷயம் கூட சரியாக செய்யாமல் சும்மா போட்டுக்கொண்டு இல்லை. அப்போ எங்களோட அப்பா எனக்கு தெரியும், எங்களோட அப்பா அப்படி இருப்பார், எங்களோட அப்பா கெட்டது செய்வாரா நல்லது செய்வார். அதில் நான் பார்த்தா எங்களோட அப்பா நல்ல கெட்டது இல்லாட்டி எனக்கு இப்போ கடவுளால் அவங்களுக்கு ஒரு தண்டனை இப்போவே கிடைக்கணும். அனைவருக்கும் அன்பு தெரிவித்துக் கொள்ளும். இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்டா அப்பா இல்லாத கவலை ஒருத்தருக்குமே இல்லையா. ஆனா இன்றைக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு அரிஸ்குட்டி அப்பா அங்க அப்பா தொப்பிட்டுல நினைக்கிறார். அவங்க என்ன சொல்லுங்க வேற. அப்பாவை பார்க்க போறோம். என்ன டி-ஷர்ட் போட்டுருக்கீங்க நீங்க? என்ன டி-ஷர்ட் போட்டுருக்கீங்க? அப்படியே வந்து டீ-ஷர்ட் அப்பா இல்லாம நான் அம்மா இல்லாம ஒரு நாளும் இருந்தது. இது ரிலாக்ஸ் ஆனது. ஆனா அப்பா வராம இருக்கிறதுக்கு எனக்கு இந்த எப்படி உங்களுக்கு சொல்றது அவ்வளோ கவலையா இருக்கு. அவ்வளோ கவலையா அவ்வளோ இதா இருக்கு. அதுக்கு நான் இன்றைக்கு பார்க்க போறேன் அப்பாவை. அப்பாவுக்கு காய்ச்சல் கனவுல நான் ஒரு நாள் படுத்தேன். அப்பா நினச்சிக்கொண்டு அப்பைக்குள்ள அப்பா வந்து தட்டி இப்படி எழுப்புற மாதிரி இருந்தது. சரி நான் திருப்ப சும்மா படுத்தேன். அப்பா திருப்ப எழுப்புற மாதிரி இருந்தது. அப்போ நானும் அப்பா வந்துட்டேன் நினச்சி நான் எழுப்பினேன். ஆனால் அப்பைக்குள்ள அப்பா இல்லை. அப்பைக்குள்ள அந்த இடத்துல அப்பாவே இல்லை. அந்த இடத்துல அப்பைக்குள்ள அப்பாவே இல்லை. எனக்கு இப்போ அந்த கவலையை சொல்கிறதுக்கே ஒரு இதாக இருக்குது. ஒரு கவலையா உங்களுக்கும் அப்பாவை அம்மாவை விட்டு பிரிஞ்சா உங்களுக்கும் இதே லைஃப் இதே உங்களுக்கும் பெரும். அப்பா இருந்தால் நான் பூங்காக்கு ஸ்விம்மிங் பூல் எல்லா இடத்துக்கும் என்னை ரசித்து பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போவேன். இப்போ அப்பா கூட்டுக்குள்ளே நினச்சனால என்னை யாருமே கூட்டிகிட்டு போகிற வழியிலங்களை கூட்டிகிட்டு போகிறது அப்பாவோட நான் கதைச்சு அப்பாவோட எல்லாம் சிரித்து கரைச்சி போவேன். ஆனால் இப்போ எனக்கு பக்கத்தில் இருந்து சிரித்து கரைக்கிறதுக்கு யாரும் இல்லை. நான் இரவு அப்பா வேலை செய்வேன், இரவு லேட் பண்ணி. அதனால நான் அம்மாவோட படுப்பேன். விடியாலுமே நேரத்துக்கு போயிட்டு அப்பாவோட சொட்டு நேரம் படுத்துட்டு அப்புறம் நான் பள்ளிக்கூடத்துக்கு வலிக்கிட்டு போயிடுவேன். அப்புறம் சைக்கிளோட வந்து அப்பாவோட இருப்பேன் சொட்டு நேரம். ஆனால் இப்போ அந்த லீவு எனக்கு பள்ளிக்கூடமாக இருந்தால் அந்த யோசனையிலேயே இருந்திருப்பேன். லீவு இல்லாட்டி நான் அந்த யோசனையிலேருந்து நல்லா படிக்க மாட்டேன். கேஸ் இந்த ஈடுபடுத்தினால ஒரு இதில் ஈடுபடுத்தினால நான் வளர்ந்து ஒரு லோயராக வருவேன். அந்த லோயராக வந்து அந்த அவ்வளோ அந்த காசு கொடுத்த ஆக்களுக்கு அச்சனாக்கு மற்ற ஆக்களுக்கு போலீஸ் எல்லாம் நான் எடுத்து அதுக்கு சட்ட நடிவை நான் எடுத்தே தீருவேன். இல்லாட்டி எனக்கு இப்போ கடவுளால் அவங்களுக்கு ஒரு தண்டனை இப்போவே கிடைக்கணும். தம்பி அண்ணா எல்லாம் வீட்டை வந்தாலே சாப்பிட மாட்டேன், சரியாக ஒன்றுமே செய்ய மாட்டேன், விளையாட மாட்டேன். முதல்லலாம் அப்பா இருக்கைக்குள்ளெல்லாம் கதைச்சி பேசி குளிப்பினம் அப்பாவோட செய்வினம், அப்பாவோட சாப்பிடணும். அப்பாவோட சேர்ந்து தான் அப்பா வந்தோடனே இவன் அப்பாவோட சேர்ந்து தான் அரிசும் நான் எல்லாருமே சாப்பிட்றது. அது மட்டும் எங்களுக்கு பரிசா கூட கடையில் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு விட்டுருவோம். அப்போ இப்போ அப்பா இல்லாம போது நாங்கள் அப்படி சாப்பிட்றது. அதனால எனக்கு ஒழுங்காக சாப்பிட்றதுக்கே பிடிக்கலை, ஒழுங்காக தண்ணி குடிக்க பிடிக்கலை, ஒழுங்காக எதுவுமே நான் செய்ய பிடிக்கலை. அப்பா வந்தால் நான் எல்லாமே நான் செய்கிறேன். நான் குளிக்கிறேன், நான் அப்பா சொல்லி கொடுப்பேன்,
படிக்கிறேன் நான். மற்றது அப்பாவுக்கு பாய் காட்டிட்டு பள்ளிக்கூடம் போவேன். நான் சொல்லுவேன் இன்னும் சொட்டு நாள் அப்பா வந்துடுவேன், இன்னும் சொட்டு நாள் அப்பா வந்துடுவேன். நான் அதுக்கு நம்ம இப்போ நாள் போயிட்டு ஆனாலும் இன்னும் அப்பா வரையில. அந்த கவலையால் நான் அப்பா என்கிட்ட சொன்னேன், இந்த அப்படி ஒரு வீடியோ போடுவோம்னு சொன்னேன். அப்பா அண்டா போட்டவா எனக்கு பார்க்க இந்த கவலையாக போயிட்டு. அதனால் அப்பா சொன்னவர் என்னை பார்த்தால கூடாண்டு, அதனால் அப்பா கவலைப்படுவேன்னு நான் அழியலை. பிறகு காருக்குள்ளே வந்து தான் நான் அழுதணும். பிறகு எனக்கு அப்பா இல்லாதது இப்படி மைண்ட் எல்லாம் இதாகுது. படிக்க விருப்பம் இல்லாமல் இருக்குது, டான்ஸ் ஆட விருப்பம் இல்லாமல் இருக்குது, விருப்பம் இல்லாமே இருக்குது. அப்போ விருப்பம் இல்லாமல் இருக்கு. நான் தனியாக அப்பா இல்லாமல் நான் ஒரு நாள் ஒரு இரவு கூட நான் படுத்ததே இல்லை. ஆனால் இப்போ அப்பா போன பிறகு அப்பாவை வேணும் நினச்சிட்டு படுப்பேன். அம்மா இல்லாத போது அம்மாவை வேணும் நினச்சிட்டு படுப்பேன். அப்போ நான் ஒரு நாள் கூட கை வச்சதில்லை, பேசினதில்லை, எங்களை அடித்ததே இல்லை. அப்போ எங்களோட அப்பா எனக்கு தெரியும், எங்களோட அப்பா அப்படி இருப்பார், எங்களோட அப்பா கெட்டது செய்வாரா நல்லது செய்வார். அதில் நான் பார்த்தா எங்களோட அப்பா நல்ல இருக்கிறேன், கெட்டது எங்களோட அப்பா செஞ்சதே இல்லை. ஆனாலும் அவங்க கெட்டது நிறைய பார்த்தாங்க. ஆனால் அப்பா கெட்டது செய்ய இல்லை, அப்பா கெட்டதே செஞ்சதில்லை. அதனால அப்பா ஆஸ்பத்திரிக்கு பார்க்க போனதால தான் இவ்வளவு. எங்களை அப்பா எருமை கூட சாக விட்டதில்லை. ஒரு பாம்பு சின்ன ஊந்து போனாலும் அது அடிபட்டுமோன்னு சைட்டாக தான் போவேன். அது அடிபட்டு ரோட்டில் கிடந்தா அதை ஒரு தடியால் குச்சியால் எடுத்து அதுக்கு தண்ணி போட்டு பார்த்துட்டு போவேன். அதை சைடில் ரோட்டில் படாமல் அடிபடாமல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போவேன். அப்போ இப்படியான. ஆனால் இப்போ கவனமாக போடுறாங்க, அவங்களுக்கு மண்டெல்லாம் கலண்டுட்டு ஒரு விஷயம் கூட சரியாக செய்யாமல் சும்மா போட்டு கொண்டுருக்குறாங்க. அதுவும் நானும் சும்மா இருக்கக்குள்ள டிக்டாக் செய்கிறேன். நான் சும்மா இருக்கக்குள்ள அப்பேக்குள்ளே பார்த்தா ஏதோண்டு புள்ளையாக இருக்குது, அந்த வாயில் வராது, ஏதோண்டு புள்ளையாக இருக்குது. இது கூட தெரியாமல் முட்டாளாக இருக்கிறாங்க. என்ன படிக்கலையோ தெரியல. அந்த லைசன்ஸ் மீட்டரா மாதிரி பார்த்தா லைசன்ஸ் மீட்டர் தான். இப்படியான ஒரு முட்டாள்களாக இருந்தால் அவங்க எப்படி படித்து எப்படி அரசாங்கத்துக்கு உதவி பண்ண போகிறாங்க? எங்களோட அப்பாவை வாழ்வேட்டன்னு சொல்கிறாங்க, லைசன்ஸ்லன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி கொழும்பெல்லாம் போக முடியும்? இங்கே பாருங்க, அப்பாட்ட லைசன்ஸுக்கு காரு. அப்போ அப்படி எங்களோட பையனை கொழும்பெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியும், சாமான் எல்லாம் எடுக்க முடியும். அவங்களெல்லாம் முட்டாளாக இருக்கிறாங்க. இது தெரிஞ்சிருந்தால் நானே எவ்வளோத்துக்கு வந்திருப்பேன். ஒரு முட்டாள்களாக இருக்கிறாங்களே எப்படி இது இல்லாமல் எங்களோட அப்பா என்னை கொழும்பு சாமான் எடுக்க கூட்டிகிட்டு போகலாம். அப்போ இவ்வளோ போலீஸ் மறிச்சாலாம் இது கேட்டாலாம் கொடுக்கத்தானே போகிறேன். அப்பா நல்லவன், ஆனால் அவரை கெட்டவனாக பார்க்குறான். ஏன்னா இந்த உலகமே அப்படிதான் அவங்கள கெட்டாளாக மாற்ற பார்க்குறாங்க, கெட்டாளாக பார்க்குறாங்க. நானும் ஃபோனில் தட்டி கொண்டு பார்த்தா அப்பாவை பார்த்து பொய்யெல்லாம் போடுறாங்க. பொய் கேஸுகள், பொய் பாட்டிகள் எல்லாத்தையும் போடுறாங்க. இதுக்கு நான்